நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த வருஷத்துடைய பிக்கெஸ்ட் சேலான Flipkart பிக் பில்லியன் டே சேல் அண்ட் Amazon கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு. இப்போவுமே சேல் லைவ்ல தான் இருக்குது அப்படின்னாலும் நிறைய ப்ராடக்ட் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி ஐஃபோன் 16லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கவே முடியல, சேல் கொண்டு வந்த கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிருச்சுன்றாங்க. Pixel 9 பார்த்தோம்னா நாட் டெலிவரபிள் அண்ட் கமிங் சூன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் இப்போ தேர்ட் டே ஆஃப் சேல் இப்போ என்னென்ன ஸ்மார்ட் ஃபோனுக்கு பெஸ்ட்டு டீல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 15 ஸ்மார்ட் ஃபோன் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் இந்த சேலில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலை பட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி இப்போ என்னென்ன ஸ்மார்ட் ஃபோனுக்கு பெஸ்ட்டு டீலோடு இருக்குது அப்படின்னு ஒரு 15 ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சேல் டைமில் வரக்கூடிய பெஸ்ட்டு டீல் பெஸ்ட்டு ப்ராடக்ட்டுடைய டீல்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும், உடனுக்குடன் அப்டேட்டை கெட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் டே டு டே ஆஃபர் அப்படின்ற டெலகிராம் சேனல் இருக்குது. இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இங்கே நம்ம ரெகுலராக டீல்ஸ் வந்ததும் உடனே அங்கே ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ டீல்ஸை நீங்கள் டக்கு நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு இந்த சேலில் இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாத ஒரு முக்கியமான ஸ்மார்ட் ஃபோன் டீல் எதுன்னு கேட்டிங்கன்னா OnePlus 13R தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக 43,000 மாதிரியான ப்ரைஸிங்கில் சேல் பண்ணுவாங்க. பட் இந்த சேலில் வந்து 36,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு வரும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் லிஸ்டிங் பண்ணியிருந்தாங்களே. இப்போவுமே பார்த்தீங்கன்னா 36,000 ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி நார்மலாக 38,000 ப்ரைஸிங்க்கு லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. பட் 2,000 கார்டு டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்ளை பண்ணும்போது 36,000 இப்போவே வாங்க முடியும். இந்த பட்ஜெட்டுக்கு OnePlus 13R உண்மையிலேயே ஒர்த்து. ஸோ யாராவது இந்த பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்கன்னா OnePlus 13R டீல் இப்போவும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து Realme P3 Pro. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நார்மலாக 20,000 அந்த ரேஞ்சில் சேல் பண்ணிட்டு இருப்பாங்களே. ரீசெண்டாக ஆக்சுவலி நேற்று பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ப்ரைஸ் ட்ராப் பண்ணாங்க. 17,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு டேரெக்டாகவே லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த கார்டு ஆஃபர் எந்த கூப்பன் எதுவுமே அப்ளை பண்ணணும்னா டேரெக்டாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு லிஸ்டிங் ஆயிருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு அண்டர் 20K பட்ஜெட்டில் கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் டீல் தான். ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டில் 20,000க்குள்ளே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்கன்னா Realme P3 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் போய் செக் பண்ணி பாருங்கள், நல்ல டீல் அவைலபிளாக இருக்குது. அடுத்து சாம்சங் கிட்ட இருந்து நிறைய பேர் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணி இருந்த சாம்சங் உடைய Galaxy S24 சீரிஸ். ஆக்சுவலி இந்த சீரிஸ் உடைய டீலும் எனக்கு வந்து ஃபஸ்ட் டேவே முடிஞ்சிடும், எண்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் இப்போ ரீசெண்டாக செக் பண்ணும்போது இந்த டீல் பார்த்தீங்கன்னா இன்னுமே அவைலபிளாக இருக்குது. சாம்சங் Galaxy S24 பார்த்தீங்கன்னா 40,000 வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 40,000 டேரெக்டாக லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அது போக கொஞ்சம் 1,200 மாதிரியான கார்டு ஆஃபர் கூட இருக்குது. ஸோ அப்ளை பண்ணும்போது 38,500 மாதிரியான ப்ரைஸிங்கே இப்போ கிடைக்குது. ஸோ இப்போவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னா போயிட்டு இந்த டீலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சாம்சங் Galaxy S24 FE. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 30,000 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 30,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அவைலபிளாக இருக்குது. இப்போவும் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிள், டெலிவரும் ஆகுது எங்கள் அட்ரஸில் நான் செக் பண்ண வரைக்கும். ஸோ அதனால் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் டீல் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சாம்சங் Galaxy S24 Ultra. ஸோ அவங்களுடைய அல்ட்ரா ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நார்மலாக வந்து 98,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு சேல் பண்ணுவாங்க. இந்த சேலில் வந்து 72,000 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் டே வந்து 72,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு தான் கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 rupees மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 73,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு சாம்சங் Galaxy S24 Ultra பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக 72,000 கிடைக்கலனாலும் 73,000 அப்படின்றதும் ஒர்த்து தான், கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸிங் தான். ஸோ அதனால் நீங்கள் இப்போ வாங்கணும் அப்படின்னாலும் தாராளமாக இந்த ப்ரைஸிங்க்கு வாங்கலாம். இதுவும் இப்போ பெஸ்ட் டீலாக இருக்குது. அடுத்து மோட்டோ கிட்ட இருந்து இந்த 15,000 பட்ஜெட்டில் யாராவது ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா Moto G96. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நார்மலாக வந்து 18,000 அந்த ப்ரைஸிங்க்கு தானே சேல் பண்ணுவாங்க. பட் இந்த சேலில் வந்து 15,000 கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் லிஸ்டிங் பண்ணாங்க. அதே மாதிரி 15,000 ப்ரைஸிங்க்கு வந்துச்சு. அண்ட் இப்போவுமே 15,000 ப்ரைஸிங்க்கு அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து 16,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு 1,000 பேங்க் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 15,000 Moto G96 வாங்க முடியும். இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே மாதிரியான விஷயங்களோட நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். மோட்டோ கிட்டேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி 25,000 பட்ஜெட்டில் மோட்டோ கிட்டேருந்து ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா Moto H60 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நார்மலாக நமக்கு 30,000 29,999 லிஸ்டிங் பண்ணியிருப்பாங்கல்ல. இந்த சேலில் வந்து 25,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு வரும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 25,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு கிடைக்குது. பட் டேரெக்டாக 25,000 இல்லை, 27,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு இப்போதைக்கு லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அது கூட உங்களுக்கு 2,000 கார்டு டிஸ்கவுண்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாகி 25,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு இப்போவும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ தேர்ட் டே ஆஃப் டீல்லையும் 25,000 Moto H60 Pro நீங்கள் வாங்க முடியும். ஸோ யாராவது
ஃபர்ஸ்ட் டே மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் போயிட்டு இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். அடுத்து Vivo T4 Ultra. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நார்மலாக நமக்கு 38,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு சேல் பண்ணுவாங்க. பட் சேலில் வந்து 44,000 டிஸ்கவுண்டோட 34,000 ப்ரைஸிங்க்கு வரும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்களே. ஸோ இப்போ நீங்கள் 34,000 ப்ரைஸிங்க்கு தேர்ட் டே ஆஃப் டீலில் இப்போவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் டேரெக்டாக 34,000 கொண்டு வரல, 36,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு இப்போதைக்கு லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அது கூட நீங்கள் 2,000 கார்டு டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 34,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு Vivo T4 Ultra இப்போவே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் செக் பண்ணலாம். நல்ல டீலோட இப்போவும் அவைலபிளாக இருக்குது. அடுத்து போக்கோ கிட்ட இருந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் டீல் தான் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அந்த ஓரளவுக்கு ஓகேவான டீல் இப்போவும் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு போக்கோ X7 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நார்மலாக 17,000 செல் பண்ணுவாங்க. 15,000 கிடைக்குன்னு சொன்னாங்க. 2,000 தான், பெரிய டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னாலும் அந்த டிஸ்கவுண்ட் இப்போவும் அவைலபிளாக இருக்குது. பட் டேரெக்டாக 1,000 ரூபீஸ் கட் பண்ணிட்டாங்க. 16,000 இப்போ டேரெக்டாக லிஸ்டிங் ஆயிருக்கு. அது போக 1,000 ரூபீஸ் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணும்போது 15,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு போக்கோ X7 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுவே போக்கோ X7 Pro பார்த்தீங்கன்னா நார்மலாக 24,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு செல் பண்ணுவாங்கல்ல. பட் சேலில் வந்து 20,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20,000 ப்ரைஸிங்கில் கிடைக்குது. டேரெக்டாக 21,000 3,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 21,000 ப்ரைஸிங்க்கு இப்போவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சேல் ஆகிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட கார்டு இல்லை அப்படின்னாலும் 21,000 வாங்கிக்க முடியும். இல்லை உங்கள்கிட்ட கார்டு இருக்குது, ஐசிஐசிஐ ஆக்சஸ் கார்டு இருக்குது அப்படின்னும் போது அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 20,000 இந்த ஃபோனும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 20,000 அவங்க டீலில் சொன்ன மாதிரி இப்போவும் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நிறைய பேர் ரொம்ப அவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த iPhone 15. ஆக்சுவலி இந்த டீலும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டேவே எண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவைலபிளாக இருக்காது, கிடைக்காது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ நான் செக் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஆக்சுவலி அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக iPhone 15 வந்து நமக்கு 60,000 மேலே 65,000 மாதிரியான ப்ரைஸிங்கில் சேல் பண்ணுவாங்க. பட் இந்த சேலில் 43,500 மாதிரியான ப்ரைஸிங்க்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் டே வந்து 43,500 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு டேரெக்டாக கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் வாங்கினதுனாலையா இல்லை அவைலபிலிட்டியானதில் இப்போ கொஞ்சம் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு 45,749 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி 48,000 டேரெக்டாக லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக வாங்கினீங்கன்னா அந்த ப்ரைஸிங்க்கு தான் வாங்க முடியும். பட் 2,200 கிட்ட கார்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த கார்டு டிஸ்கவுண்ட் SBI கார்டு டிஸ்கவுண்ட் அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 47,000 சொச்சத்துக்கு அந்த ஃபோன் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பட் iPhone 15 இந்த பட்ஜெட்டுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுதான். ஸோ இப்போ நான் செக் பண்ணும்போது அவைலபிலிட்டி இருந்துச்சு. பட் நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணும்போது இருக்குமா தெரியாது. ஸோ வெயிட் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்து Realme கிட்ட இருந்து Realme GT 7 Pro. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி நார்மலாக வந்து 51,000 ப்ரைஸிங்க்கு சேல் பண்ணுவாங்க. பட் இந்த சேலில் ஃபஸ்ட் டே ஆஃப் சேலில் பார்த்தீங்கன்னா 43,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு கொண்டு வந்தாங்க. ஸோ கூப்பன் டிஸ்கவுண்ட் கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணி 43,000 வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு அது ஒரு பெஸ்ட் டீலாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் 45,000 இப்போ வாங்க முடியும். ஆக்சுவலி டேரெக்டாக 50,000 இப்போதைக்கு லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரு 1,000 கம்மி பண்ணியிருக்காங்க. அது போக 5,000 கூப்பான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. கார்டெல்லாம் இல்லை, டேரெக்டாக கூப்பான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும் 5,000 மைனஸ் பண்ணி 45,000 இந்த ஃபோன் வாங்கிக்க முடியும். கண்டிப்பாக 45,000 உங்களுக்கு கார்டெலாம் யூஸ் பண்ணாமல் கூப்பனோடையே கிடைக்குது அப்படின்னும் போது அதுவுமே ஒரு நல்ல டீல் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போவுமே இந்த டீல் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அடுத்து IQ Neo 10R. நார்மலாக இந்த ஃபோன் வந்து 27,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு வந்து சேல் பண்ணுவாங்க. இந்த சேலில் 23,000 அப்படின்ற ப்ரைஸிங் வரப்போகுது. 4,000 கிட்ட டிஸ்கவுண்ட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 4,000 டிஸ்கவுண்ட் இப்போவுமே அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 25,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு வாங்கலாம். அது போக 2,000 கூப்பான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே கூப்பான் டிஸ்கவுண்ட் தான், கார்டு இல்லை. ஸோ டேரெக்டாக கூப்பான் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு 23,000 வந்துடும். ஸோ 23,000 ஆக்சுவலி அவங்க சேல் பண்ணணும்னு சொன்ன அந்த ப்ரைஸிங்க்கு இப்போவுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து IQ ZNX. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 13,000 சேல் பண்ணுவாங்க. இந்த சேலில் வந்து 12,000 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 12,000 ப்ரைஸிங்க்கு இப்போவுமே நீங்கள் வாங்கிக்க முடியும். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 13,500 நார்மல் ப்ரைஸிங். பட் ஒரு 500 டிஸ்கவுண்ட் பண்ணி 13,000 இப்போ டேரெக்டாகவே லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு 1,000 கூப்பன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கூப்பன் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணும்போது உங்களால் 12,000 IQ ZNX இப்போவே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல டீல் தான். ஸோ இந்த ஃபோனையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ளிப்கார்ட் அமேசான் சேல் ஸ்டார்ட் ஆகி 3வது நாள் இப்போவுமே என்னென்ன ஸ்மார்ட் ஃபோனுக்கு பெஸ்ட் டீலாக இருக்குது அப்படின்னு நான் கலெக்ட் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கெல்லாம் இப்போவுமே ஓரளவுக்கு நல்ல டீல் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யாராவது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சி வாங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல டீல் இன்னுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. வியூ ப்ராடக்ட்டில் கூட சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள்.